எலெக்ஷன் முடிஞ்சு தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஒரு 2 வாரமா அவர் சொன்ன மாதிரியே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இங்க பெரியவா கோயிலில் வச்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது இதை விட மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை. கோயிலையும் கட்டிட்டு இருக்காரு. விரைவிலே அந்த கோயிலும் திறக்க போறாங்க. மிக சிறப்பாக திறக்க போறாரு. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடர்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா சொல்லும் பொழுது பிராமணத்திலிருந்து 2 மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னாரு. அந்த 2 மினிஸ்டர் கொடுத்ததுனால தான் பாத்தீங்கன்னா செல்ல ஓபன் பண்ண முடியல. ஆளுக்கால ஒவ்வொருத்தங்க வீட்டுல உட்காந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தரலாம், இவருக்கு எப்படி தரலாம், அவருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம முதலமைச்சர் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கும் பொழுது 234 தொகுதிக்கும் பொதுவா எலெக்ஷன் நடக்கும் பொழுது எல்லாருமே எல்லா கட்சியும் எந்த கட்சியா இருக்கட்டும் ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்னா அந்த தொகுதியில யார் பலம் ஜாஸ்தி, எந்த ஜாதி அதிகமா இருக்கு, எந்த மதம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்து இங்க இந்த ஜாதிக்கு ஓட்டு அதிகமா இருக்குன்னா அந்த ஜாதிக்காரங்களை தான் அங்க வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம 234 தொகுதிகளிலையும் வேட்பாளரா நிப்பாட்டினார். அது யாருன்னு கூட தெரியாது யாருக்குமே. இடையில ஒரு மீம்ஸில் கூட பார்த்தேன். ஒரு வீட்டுல போய் கதவை தட்டி, ஐயா என்னங்கய்யா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவரை பார்க்கணும்னு இருக்காங்க. உடனே அவர் வீட்டுக்குள்ள அவர் ஊருக்கு போயிருக்காருங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு போயிட்டாராம். இது காரணம் என்னன்னா அவர் முகம் கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. முதலமைச்சர் எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரோ, அதாவது எல்லா தொகுதியிலையும் இந்த விஜய் தான் நிக்கிறேன், மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு எல்லாமே விஜய் தான் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் அவரை பார்த்து தான், அவர் முகத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாதி மதத்துக்காக யாரும் ஓட்டு போடல. ஸ்ரீரங்கம் தொகுதி யாருடைய தொகுதி உங்க எல்லாருக்குமே தெரியும், அம்மாவினுடைய தொகுதி. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கு, மதுரை அப்படின்னா நம்ம கோவில் நகரம் சொல்றோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் ஒரு ஆன்மீக பூமி தான், ஆன்மீக நகரம் தான். அந்த ஊர்ல இப்ப சட்டமன்ற உறுப்பினராக ரமேஷ் அவரை கொண்டு நிப்பாட்டினாங்க. ஆனா அவர் எந்த ஜாதி மதம்ங்கிறது உண்மையிலே யாருக்குமே தெரியாது. இப்ப 1000 அவங்க எடுத்து இதுல அப்பயே எனக்கு தெரியும், இப்ப எனக்கு தெரியும் 1000 பேர் போடலாம். ஆனா அவர் நிப்பாட்டும் பொழுது உண்மையில அவர் யாரும் தெரியாது. அங்க ஓட்டு போட்டது விஜய் சாருக்காக மட்டும்தான். அவர் ஜெயிச்சு வந்துட்டார். ஏன் இப்ப உள்ளுக்குள்ள இவங்களுக்கு கொடுத்தானே அவங்களுக்கு கொடுத்தானே, யாருக்கு யார் கொடுத்தான்னா அது முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர். அதனால அவர் கொடுத்திருக்கார், அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதை மாத்த சொல்றதுக்கு மத்தவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது தவறு. எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு வீட்டுல உட்காந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்தை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அறநிலைத்துறை செயலாளர் தானே, அவங்கள பிராமணனை போட்டிருக்கீங்க, அதை எப்படி போடலாம், அதை மாத்துங்கன்னு. அதுவே மாத்திருக்க கூடாது அப்படிங்கறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப அதை மாத்தினதுனாலதான் இப்ப இவங்க இந்த ஸ்ரீரங்கத்துல உள்ளவரையும் மாத்துங்க, அறநிலைத்துறை அமைச்சரை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்து நம்ம மாத்தணும்னா மாத்திக்கிட்டே தான் போகணும். அதனால முதலமைச்சரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், அவர் சொன்ன டயலாக். அதனால நீங்க முடிவு பண்ணது கரெக்டான முடிவு. அதனால நீங்க எப்பயுமே எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். இதுவும் கரெக்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு இத்தனை சீட்டு, எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, பெர்சன்டேஜ் எல்லாம் இங்க பார்த்து யாரும் ஓட்டு போடல, அவருக்காகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அவர் யாரை வேணாலும் அமைச்சர் ஆக்கலாம், அவர் யாருக்கு வேணாலும் என்ன பதவி வேணாலும் கொடுக்கலாம், அந்த உரிமை அவருக்கு உண்டு.